தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, சட்ட போராட்டத்தின் மூலம் திமுக அரசு பெறும் தீர்ப்புகள் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே வெளிச்சம் பாய்ச்சக்கூடியவை என தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். ஆளுநரின் அதிகார அத்துமீறலை ரத்து செய்து மாநில உரிமையை காக்கும் மகத்தான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் பாஸ்கர பாண்டியன், விவரங்கள் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் கடிதம் எழுதக்கூடிய அந்த நிலையில் தற்பொழுது ஆளுநர் மீதான உச்சநீதிமன்ற தீர்ப்பு மற்றும் நாடாளுமன்றத்தில் திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் தொடர்ந்து எழுப்பிய கேள்விகள் குறித்து மிக விரிவான நீண்ட நெடிய ஒரு கடிதத்தை தொண்டர்களுக்கு எழுதியிருக்கிறார். உயிருடன் கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு என தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் மிக நீண்ட நெடிய பல்வேறு தகவல்களையும் பரிமாறி இருக்கிறார். குறிப்பாக சட்ட போராட்டத்தின் வழியே திமுக அதன் தலைமையிலான அரசும் பெற்று தருகின்ற தீர்ப்புகள் தமிழ்நாட்டின் நலனுக்கானது மட்டுமல்ல, இந்தியாவின் ஒட்டுமொத்த ஜனநாயகத்திற்கும் வெளிச்சம் பாய்ச்சக்கூடியவையாக இருக்கும் என்பதுதான் வரலாறு என்றும், ஆளுநரின் அதிகாரத்தை அத்துமீறல்களை ரத்து செய்து மாநில உரிமைகளை காக்கும் மகத்தான தீர்ப்பினை திமுக அரசு முன்னெடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பது வரலாற்றின் பக்கங்களில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படக்கூடிய ரெட் லெட்டர் டே ஆகும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இந்திய நாடாளுமன்றத்தில் அண்ணா காலத்திலிருந்து திமுகவினர் எழுப்பி வந்திருக்கக்கூடிய பல்வேறு குரல்களையும் அவர் அந்த கடிதத்திலே பிரதிபலித்திருக்கிறார். குறிப்பாக அண்ணாவும் உயிர்நிகர் தலைவர் கலைஞரும் கட்டிக்காத்த மாநில உரிமைகளுக்கு ஆபத்து நேரும் போது திமுகவின் தலைவர் என்ற பொறுப்பிலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற பொறுப்பிலும் உள்ள உங்களில் ஒருவனான நான் மாநில உரிமை காக்கும் சட்டப்போரில் தலைக்காமல் முழுமையாக நிற்பேன் என அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் மும்மொழி திட்டத்தை தேசிய கல்விக் கொள்கையின் வழியே மத்திய பாஜக அரசு திணிக்க முயற்சிப்பதை எதிர்த்து நின்று இருமொழி கொள்கையை கடைபிடிக்கும் தமிழ்நாட்டில் இந்தி ஆதிக்கத்திற்கு இடமில்லை என்பதில் உறுதியாக நின்று தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்க மறுத்தாலும் எங்கள் மாநில நலனை காக்கும் வகையில் மாநில அரசின் நிதியிலிருந்தே கல்வி செலவுகளை எதிர்கொள்ளும் வலிமை எங்களுக்கு உண்டு என்பதை உறக்க சொல்லி இருப்பதாகவும் அந்த கடிதத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நியாயமும் வலிமையும் கொண்ட குரல் எல்லா திசைகளிலும் எதிரொலிக்கும். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் திமுக மற்றும் மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்களின் குரல் ஓங்கி ஒலித்து தோழமை கட்சி உறுப்பினர்களுடன் இணைந்து நியாயத்தை எடுத்துரைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு எதிரான வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவின் உள்நோக்கத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகளை பற்றியும் மக்களவையில் பேசியிருந்த ராசா மற்றும் மாநிலங்களவையில் பேசியிருந்த திருச்சி சிவா எம்பி ஆகியோரின் கருத்துக்களையும் அவர் முன்வைத்து சிறுபான்மையினர் கண்ணீர் வெள்ளமாக மாறி உங்கள் அரசை மாற்றும் என்ற சொற்களும் இந்தியாவின் மனசாட்சியாக எதிரொலித்தன என்றும் அந்த கடிதத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பல்வேறு தகவல்கள் அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருப்பதோடு திமுக, காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக என தமிழ்நாட்டின் 39 மக்களவை எம்பிக்களும் மாநிலங்களவையில் உள்ள எம்பிக்களும் தொடர்ந்து இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முழுவதையும் தம் வயப்படுத்தி மாநில நலனை மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவின் நம்பிக்கை குரலாக ஒலித்தார்கள் எனவும், உரிமைக்கான குரலாக தொடங்கப்பட்டதுதான் திராவிட இயக்கம். நீதி கட்சியில் தொடங்கி அதன் நீட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் வரை உரிமை போராட்டம் ஓயவில்லை. போராட்டம் ஒருபுறம், ஆட்சி நிர்வாகம் மறுபுறம் என திமுகவின் பணியும் பயணமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றும் அந்த கடிதத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஆளுநர்களின் அதிகார அத்துமீறலுக்கு எதிரான வழக்குகள் என்பவை உச்ச நீதிமன்றத்திற்கு புதியது அல்ல என்றும், மத்திய பாஜக அரசு தன்னால் வெற்றி பெற முடியாத மாநிலங்களில் மாற்றுக் கட்சி அரசுகளின் செயல்பாடுகளை தடுப்பதற்காகவே ஆளுநர்களை நியமித்து ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது எனவும், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் நடந்த நிகழ்வுகளையும் அந்த கடிதத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு ஆளுநரின் செயல்பாடு சட்ட விரோதமானது என்பதையும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தனது சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகின்ற தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டிய நியமன பதவியில் உள்ள ஆளுநரின் வேலை என்பதையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்திவாலா மற்றும் மகாதேவன் அமர்வின் தீர்ப்பு தெளிவாக தெரிவித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சட்டமன்றத்தில் இந்த தீர்ப்பு குறித்து வரவேற்று பேசியதையும், அதே போல அந்த தீர்ப்பினுடைய
சாராம்சத்தையும் வெளியிட்டு முதலமைச்சரான அறிவிப்பை தொடர்ந்து சட்டமன்றத்தில் உள்ள தோழமை கட்சிகளின் உறுப்பினர்கள் மற்ற கட்சிகளின் உறுப்பினர்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை ஆதரித்து பேசினார்கள் என்றும் அந்த கடிதத்திலே தொண்டர்களுக்கு அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக எப்போதும் சொல்லி வருவது போல ஆளுநர் பதவி என்பது மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான தபால்காரர் பணிதான் என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்புரைத்திருக்கிறது என்றும் அந்த கடிதத்திலே அவர் தெரிவித்திருக்கிறார். மாநில உரிமைக்கான திமுகவினுடைய தொடர் சட்ட போராட்டத்தில் இந்த தீர்ப்பு முக்கியமான வெற்றி என்பதால் மாநிலங்களில் ஆளுநரின் அத்துமீறல்களால் ஜனநாயகத்தை காக்க போராடுகிற அரசுகளும் தமிழ்நாட்டின் திராவிட மாடல் அரசு பெற்று தந்துள்ள தீர்ப்பினை முன்மாதிரியாக வைத்து தங்களின் வழக்குகளை முன்னெடுத்து செல்லும் நிலை உருவாகியுள்ளதாகவும் கேரள மாநில முதலமைச்சர் இந்த தீர்ப்பை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு என பாராட்டி கருத்து வெளியிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பத்திரிகை, தொலைக்காட்சிகள், ஊடகங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையாக இந்த செய்தி வந்திருப்பதாகவும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். இதிலே வெற்றி தீர்ப்பின் மகிழ்ச்சியை பாராட்டுவதற்கு திராவிடர் கழகத்தின் தலைவர் ஏற்கனவே அந்த கி வீரமணி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் நேரில் வந்து நன்றி தெரிவித்ததையும் அந்த கடிதத்திலே தொண்டர்களுக்கு அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் மாணவர்களுக்கும் மக்களுக்கும் சமூக நீதிக்கும் எதிரான பாஜகவினர் இந்த கூட்டத்திலே பங்கேற்கவில்லை. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து பல்வேறு தீர்ப்புகளுக்கு பின்னர் நீட் ரத்து குறித்தான அந்த மசோதா குறித்து அனைத்து கட்சி கூட்டமானது சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டமானது கூட்டப்பட்டிருந்தது. அதில் பங்கேற்கவில்லை என்பதையும் அந்த கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதிமுகவினரும் புறக்கணித்து தங்களுடைய எஜமான விசுவாசத்தை வெளிப்படுத்தினர் எனவும் அவர் கடுமையாக அந்த கடிதத்திலே சாடியிருக்கிறார். மாநில உரிமை காக்கும் போராட்டத்தின் முன்னோடியான திமுக நீட் தேர்விலும் விலக்கு பெறும் வகையில் தமிழ்நாட்டின் தனித்தன்மையை சட்ட போராட்டத்தின் வழியே முன்னெடுக்க தீர்மானித்து அதன் ஆதரவு சக்திகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது எனவும் தெரிவித்திருக்கிறார். ஆளுநரின் அதிகாரம் என்ன என்பதை தெளிவாக்கிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒரு தொடக்கம்தான் எனவும் நீட் தேர்வு தொடர்பான வழக்கிலும் இது தொடரும் என்றும் அந்த கடிதத்திலே தொண்டர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். மாநிலத்தில் நீதியின் வாயிலான இந்தியாவில் ஜனநாயகத்தையும் கூட்டாட்சி தன்மையையும் காத்திடும் பேரியக்கமாக திமுக தன் போராட்டத்தை தொடரும் என அந்த கடிதத்திலே தெரிவித்திருக்கிறார் பத்மநாபன். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.